ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 28ஆம் தேதி இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை தொடங்கி கடந்த 27 நாட்களாய் அப்பா நீங்கள் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக, எல்லா அனுபவங்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, அப்படியே வாசல்களில் துதியோடும் அப்படியே பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வாருங்கள் என்று சொன்ன வேத வாக்கின்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். சென்ற நாட்கள் எல்லாம், சென்ற காலங்கள் எல்லாம் எங்களை நடத்தினவர், எங்களை விசாரித்தவர், எங்களோடு கூட இருந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவான வினோதா துதியேன், துதியேன், துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியேன், துதியேன், துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை நான் துதியா திருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை நான் துதியா திருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாயல்லும் பகலும் நித்தியமாய அன்பே உம்மையே துதித்திடுவே. சோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவோம். இந்த காலை வேளை உதட்டின் கனி ஆகிய சோத்திர பலிகளை உமக்கு முன்பதாக நாங்கள் செலுத்துகிறோம். சோத்திரம், துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம், துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா. எல்லா வணக்கத்தை உயர்த்தி காத்தீரே எம்மை கருத்தாக. எல்லாம் நன்றி உள்ளத்தோடு வழுவாமல் எம்மை உமக்காக காத்தீரே எம்மை கருத்தாக. வழுவாமல் எம்மை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோத்திரம். இந்த காலை வேளையில சோத்திரம் துதிப்பார்
என்றும் என்றும் துதித்திடுவே. எல்லாவற்றையும் கருத்தை உயர்த்தி இந்த காலை வரை எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வருஷத்தை இந்த மாதத்தை தொடங்கி ஆண்டவரே கடந்த 27 நாட்களை கடந்து இந்த 28ஆம் தேதி இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் வரும்படியாய் நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாம் சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ அனுமதித்த எல்லா சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகள் வந்தது, குறைவுகள் வந்தது, இல்லாமைகள் வந்தது, வனாந்தரங்கள் வந்தது, வறட்சிகள் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து ஜெயித்து தாண்டி ஆண்டவரே மேற்கொண்டு தேவ சமூகத்தில் வரும்படியாய் நீர் பாராட்டின அந்த கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சி இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை கத்தர் கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. உங்கள் சமூகத்தினாலும் உங்கள் பிரசன்னத்தினாலும் நிறைத்து நீர் ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வந்த நிலைகளோடு வந்த சூழ்நிலைகளோடு நாங்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. தேவ வல்லமையினால், தேவ பிரசன்னத்தினால், தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாக நாங்கள் கடந்து செல்ல தெய்வமே எங்களுக்கு உதவி செய்வீராக. முற்றிலுமாய் தாழ்த்தி உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். உட்காருவோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? கர்த்தர் இதுவரைக்கும் நல்லவராக இருந்தார். ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்ற இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து ஒரு மனதோடு பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, ஆமென், அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுவோமாக, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. எல்லாம் ஒருமித்து ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா. தோல்வி இல்லை சொல்லுங்க எல்லாம் உற்சாகமா. நீங்க பாடுறத பார்த்தா எல்லாம் தோல்வியோடு பாடுறது போல எல்லாம் உற்சாகமாய் இன்னும் சத்தத்தை உயர்த்தி முன்பதாக பின்பதாக வெற்றி உண்டு.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாம் சொல்லுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்தார். எனக்கு உதவி. எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. எல்லா விசுவாசத்தோடு வெற்றி பவனி. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமென். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கத்த செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கத்த செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. எல்லாம் சேர்ந்து. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றி. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. எத்தனை பேர் இந்த கால வேளையில துணையாய் வந்தீரையா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடு. சொல்லுவோம் அல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி வெற்றி, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே வருகின்ற நாட்களிலே கர்த்தருடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா நிசி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு ஜீவிக்கிறார்? ஆமென். விக்கிரங்களுக்கு முன்பதாக, சொர்பங்களுக்கு முன்பதாக ஜனங்கள் ஓடுகிறார்கள், சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள், பணிகிறார்கள். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும்
ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஆடுவோம்? ஆமென். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் சொல்லுவோம், இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதி. எல்லாம் துதிங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையிலே சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். என் ஜீவிய பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் அவர் நேற்றும் என்றும். சொல்லுங்க, வார்த்தையில் மாறாதவர், வாக்குத்தத்தத்தில். ஓ பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதானிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதானிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை. ஆமென், ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய. ஆமென். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்று
என்றும் நாளை என்றும் மாறாதவர். தோற்றும் மாந்தரை நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தோற்றும் மாந்தரை நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். காத்தலர ஒன்றுகோராய் காத்திட வந்திடுவார். காத்தலர ஒன்றுகோராய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். எல்லாம் பாடுவோமாக, எல்லாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஓ, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிறேனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி ஆமென். எந்தனுக்கு காவலவர் நானுடன் சொல்லுவோம். எந்தனுக்கு காவலவர் நானுடன் அவருயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ கைகளை தட்டி உண்மையாய் கர்த்தர் செய்த நன்மை நினைத்தவர்களாய் ஆமென் ஆமென். ஓ, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிறேனே. நேசர் என்னோடு துணையாய் நான் இனி கலங்கிறேனே. சொல்லுவோம். எந்தனுக்கு காவலவர் நானுடன் அவருயிரே. எந்தனுக்கு காவலவர் நானுடன் மறுபடியும் மயங்கி விடும். எல்லாம் மனங்கள் படித்து பாடுவோம். மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதானிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம்
பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். எல்லாரும் சொல்லலாம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகத்துடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறி போகலாம், நமக்கு உண்டான காரியங்களில் பல மாற்றங்கள் வரலாம். கர்த்தர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலை ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உள்ளத்தை திறந்து இருதயத்தை திறந்து தெய்வ சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நல்ல ஆர்ப்பரிக்கலாம். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு. எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நான் தொழுது கொள்ளுவேன் என்று. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? இந்த நாள் வரை என்னை நடத்தினது தேவ கிருபை, என்னை காத்தது தேவ கிருபை, என்னை பலப்படுத்தினது தேவ கிருபை. இன்றைக்கு இந்த அதிகாலை வேளை ஆராதனையிலே தேவ சமூகத்திலே நான் வந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது தேவ கிருபை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரங்களை தட்டி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் ஆர்ப்பரித்து போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே போதாது, நல்ல கரங்களை தட்டி என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் உற்சாக குரலாய் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஒரே குரலாய் என்னை நடத்தினார், இதுவரை நடத்தினாரே, ஓ அவர் நல்லவர், ஓ அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவரை என்னையும் என் குடும்பத்தையும் என் வேலையும் என் ஊழியத்தையும் நடத்தின ஆண்டவர் நடத்துவார். கலங்காது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆர்ப்பரியுங்கள். ஓ ரீமாலரந்தலரதுரியா ஷகராரியா ரேலேபாரா ஷகராந்துரியா. எல்லாரும் போதாது அப்பா செய்த நன்மைகளுக்கு, அப்பா நடத்தின பாதைகளுக்கு, காத்த வழிகளுக்கு இது போதாது. நல்ல உள்ளத்தை நாடத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தவருடைய நாமத்தை இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்துவோம். தேவன் நம் நடுவில் பிரசன்னமாய் கடந்து வந்திருக்கிறார். ஏசாயா 17:8 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பயபக்தியோடு எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே நல்ல விடுதலையின் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கூட அவரை ஒரு சில நிமிடங்கள் நல்ல மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா கவலைகளையும் அப்பா சமூகத்தில் வைக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. என் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பாரத்தை வைப்பதற்கும் ஜெபம் அவசியம், அவருடைய சமூகம் அவசியம். கர்த்தரை விடுதலையோடு இன்றைக்கு ஆர்ப்பரிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதுவரை நம்மை நடத்தினாரே, இதுவரை நம்மை காத்தாரே, எத்தனை அழிவுகள், எத்தனை 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 விபத்துகள், எத்தனை நாசமோசங்கள், எத்தனை கொள்ளை நோய்கள் தேசத்திலே காணப்பட்டாலும் தேவன் இன்றைக்கு சுகத்தோடு ஜீவனோடு அவர் சமூகத்திலே நிற்க வைத்திருக்கிறாரே. அந்த கிருபை பெரியது. இது சத்தம் போதாது. அப்பா உங்களுக்கு செய்த கிருபைக்கு இது போதுமா? நல்ல வாய்களை திறந்து ரிபலரந்தலரு ரேலேபாரா ஷகரந்தரதலரபோ ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை ஓ ராஷகலரரல ரேலேபாரா ஷகலரந்தரதுரியம் தரதுரு. ஓ ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி தகப்பனே, எங்களுக்கு ஜீவன் கொடுத்து, எங்களுக்கு காவலாயிருந்து, எங்களை பாதுகாத்து, எங்களை ஆசீர்வதித்து, அரவணைத்து, பலப்படுத்தி இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிற உங்க மகத்துவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 64ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும், துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காருடைய கலகத்துக்கும் என்னை தப்புவியும் என்று அங்கே தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, எல்லா மரண பயத்திற்கும், எல்லா சூழ்நிலையின் பயத்திற்கும் நம்மை தப்புவித்தவர், நம்மை நடத்தினவர், துன்மார்க்கருடைய ரகசிய ஆலோசனைக்கு நம்மை தப்புவித்தவர், அக்கிரமக்காருடைய கலகத்துக்கு நம்மை தப்புவித்தவர். கரங்களை தட்டி நம் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்துருக்களின் பற்களுக்கு இரையாக நம்மை ஒப்புக்கூடாதிருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ ஹalleluya ஹalleluya. ஓரி மலரந்தலரதுரியா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எல்லாரும் சேர்ந்து இந்த நன்றியோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
ஆதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே எத்தாரிலும் நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே எத்தாரிலும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் வாழாதவன் நீரே துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் வாழாதவன் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் அவன் நாமத்தையே துதிப்பேன் ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஒரு விஷயம் துதிக்கலாம் நாம் துதிக்கும் போது அவர் நம் நடுவில் வருகிறார் நம் சத்தத்தை அவர் கேட்கிறார் ஒரு மிஸ்பாவில் இன்றைக்கு நாம் காலவேளையில் கூடி வந்திருக்கிறோம் மிஸ்பா என்பது தேவன் கண்ணோக்குகிற இடம் மிஸ்பா என்பது தேவன் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஸ்தலம் மிஸ்பாவிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் இப்போது அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் செவி கொடுத்து கேட்கிறார் நம் கூப்பிடுதலுக்கு அவர் கவனமாய் கவனித்து பதில் தர வல்லமையுள்ளவர் அப்பா சமூகத்தில் ஜெபிங்க ஜெபிங்க நல்ல துதிங்க அவர் நாமத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது நல்ல விடுதலை உண்டாகும் நாம் ஒரு மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறோம் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறோம் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பா அவர் மாற பண்ணுவார் சாம்பலை சிங்காரமாய் மாற பண்ணுவார் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் போதாது போதாது பின்பக்கம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அப்பாவை ஆர்ப்பரிப்போம் ஓ ரீபாலா ராமாகாரா ரேலே மாரா ஷகாலாரம் தூரியம் தரதலரபோ லெபராலரோ தோரியா ஷகதல ரதரரோ ரேலே மாமாரா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை சந்தாலரந்தலரதுரியந்தலரது ரேலேபரா ஷகரதரதரதுரியா ஓ சத்தத்தை உயர்த்தி போதாது இன்னும் 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 ஆர்ப்பரிப்போம் ஓ ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது இன்றைக்கு எத்தனை தடைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சூழ்நிலைகளை தடைகள் உண்டோ அத்தனையும் இப்போதே நீ ஆர்ப்பரிக்கும் போதே கர்த்தரங்கே மாறுதலை கர்த்தரங்கே மாறுதலை கர்த்தரங்கே மாறுதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் லபரயா ஷகலியம் தரதலரபோ எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளை கர்த்தர் இப்போது முறியடிக்கிறார் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் உன் வேலைக்கு விரோதமாய் உன் ஊழியத்துக்கு விரோதமாய் உன் சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்து உடைக்கப்படுகிறது ஓ சத்துருவின் ராஜ்யத்தை உடைக்க ஓ ஆர்ப்பரிப்போம் போதாது போதாதே ரேஷகரோ ரே லெமாரா ஷகரதுரியம் தரதலரபோ எல்லா அலங்கங்களையும் கர்த்தர் உடைக்கிறார் ஓ ஷரதரு லெமரந்துருயா உங்களுக்கு முன் இருக்கிற அந்த அலங்கம் உங்களுக்கு முன் இருக்கிற அந்த
ஆசீர்வாதத்தின் தடையா இருக்கலாம். ஓ நன்மைகளின் தடையா இருக்கலாம். பலவீனத்திற்கு ஓ லபரயாம் தர அந்த அலங்கங்களை கர்த்தர் உடைக்கிறார், உடைக்கிறார், உடைக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு முன்னிற்கிற அந்த அலங்கம் இப்போதே உடைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி இந்த வாரத்தில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். இந்த வாரத்தில் அந்த அலங்கம் இடிந்து விழுந்திருப்பதை காண்பீர்கள். லிமரா ஷகரந்தூரியா லே ரே ரே ஷகரந்தூரியா. ஓ உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் அதற்காக இன்றைக்கு உங்களுக்கு முன்வன்று ஓ அந்த அலங்கங்களை உடைக்க லெபராந்தரியா. தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது உனக்குள்ளே. சத்துருவின் ராஜ்யம் இடிக்கப்படுகிறது. ஓ சத்துருவின் கோட்டை உடைக்கப்படுகிறது. முன்னேறி போக முடியாதபடி, அடுத்த கால் வைக்க முடியாதபடி எதை தடையாய் பார்க்கிறாயோ, எதை தடையாய் பார்க்கிறீர்களோ உடைங்க, உடைங்க. கர்த்தர் இப்போது உடைக்கிறார். லெமரான் தரோ ஷே ரே ரே லே ரே ரேமா. கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். லே கரமரா ஷகரந்தரதுருயா. இந்த வாரத்தில் இந்த நாட்களிலே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். கர்த்தர் அலங்கங்களை உடைத்து இடித்து கர்த்தர் ஜெயத்தை சுதந்தரித்து உதவி செய்வார். நல்ல நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஆர்ப்பரிங்க. ஓ எல்லா அலங்கங்களை கர்த்தர் உடைத்து இடித்து எரிகோ மதில்களை உடைத்து ஒரு ஜெயத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஓ ஷாலா ராராமோ கோரியாந்தரா. எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருக்கு முன்பாக நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள போறீங்க? எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருக்கு முன்பாய் நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். கரங்களை தட்டி எத்தனை பேருக்கு இன்றைக்கு கர்த்தர் சகாயம் செய்திருக்கிறார்? ஓ அந்த தேவனை ஆர்ப்பரிப்போம், அந்த மகத்துவங்களை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் செய்த மகத்துவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால், ஹalleluya. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஏழையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் எல்லாரும் ஒரே குரலாய் நடந்திடுவேன். இப்பதான் முக்கியம். எனக்கு எதிராய் வரும் பகைஞர் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்தன் தேவனால் எனக்கு எதிராய் வரும் பகைஞர் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்தன் தேவனால் என் மேலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் மேலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன்
எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை ஆர்ப்பரிப்போம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருக்கு முன்பாக நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி போதாது, நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த காலை ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் ஆராதனையிலே தேவன் இடைப்பட்டீர். தொடர்ந்து எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் மகிமையாய் இடைபடுவீராக. மறுபடியுமாய் உங்கள் வசனத்தை கேட்க போகிறோம், உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். உடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்ய போகிறது. தாசரை கர்த்தர் மறைத்து வெளிப்படுவீராக. பலிபீடத்திலிருந்து வல்லமையுள்ள வார்த்தைகள் வந்து எங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி உயிர்ப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். இன்றைக்கு மாலையிலே நம்முடைய அருமை சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். ஆகவே தயவு செய்து எல்லாரும் வாருங்கள். இன்னொன்று 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் செபிப்போம். இன்னும் வரப்போகிற மாதங்களிலே ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து செயல்படும்படியாக நாம் தொடர்ந்து செபிப்போம். இன்னும் எழும்பி ஆண்டவருடைய ஊழியங்களை நாம் வல்லமையோடு செய்ய வேண்டும். கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மட்டுமாக துதிக்க ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே எங்களுக்காக வானம் திறக்கப்படட்டும். வல்லமை பூரணமாக விளக்கட்டும். அடியனை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே, ஆமென். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிப்போம். அதை சொன்னேன், அதை நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை நான் நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், அதை நான் செய்து முடிப்பேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை, அதை திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன். இங்கே 2 காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அன்பானவர்களே, இந்த நாளின் வார்த்தை, அதை திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக பல திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த முதல் பகுதியிலே நான் வாசித்தது போல, ஆண்டவர் சொன்னால் அதை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். 2வது, அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கோரேஸ் ராஜாவை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல முறை இதை நான் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன் என்ற வார்த்தையை இன்றைக்கு நான் அறிவிக்கப் போகிறேன். முதல் பகுதியில் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தைக்கு ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும்
வார்த்தை நிறைவேறும். நான் சொல்லக்கூடிய வார்த்தை நிறைவேறும். இனி தாமதியாது. அந்த வார்த்தை இனி தாமதியாது. கலக்க விட்டாரே, கலக விட்டாரே. நாட்களின் வார்த்தையை சொல்லுவேன். உன் நாட்களில் என் வார்த்தையை சொல்லுவேன். அதை நிறைவேறும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று ஆமா, சொல்லி அதை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது இனி தாமதியாது, அது இனி தாமதியாது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இனி நம்முடைய வாழ்க்கையிலே தாமதியாது. நீங்கள் யோசுவா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம், நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிட்டு. இஸ்ரவேல் குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லையா, எல்லாம் நிறைவேறிட்டு. இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். ஒருவேளை சில நேரங்களிலே சில காலதாமதங்கள் ஏற்பட்டது போல காணப்படலாம். ஆனால் நிச்சயம் ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். அதுவும் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தையை ஆண்டவர் தவறி போகாமல் நிறைவேற்ற ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போகட்டும், இந்த இடத்துல திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன். இந்த வார்த்தையை நம்ம பலமுறை வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக பல திட்டங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த கோரேஸ் ராஜா யார் என்று சொன்னால் அவன் அந்நிய ராஜா. ஆனால் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினாராம். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை முன்குறிக்கப்பட்டு பேர் சொல்லப்பட்ட ஒரு மனிதனாக, எப்படி மோசேயை நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போல இந்த கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் தேவனை அறியாத அவனை அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்து ஆண்டவர் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியே செய்து முடித்தார். அன்பானவர்களே, அவரை குறித்து நீங்கள் 44:28 அவன் என்னுடைய மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்று சொல்வானான், தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆலயத்தை குறித்து அஸ்திபாரப்படு என்று சொல்லுவானா. அதே போல தான் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்திலே அவன் அரசாட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு ஏற்ற காரியங்களை முதல் மாதத்திலே துவக்கினான். அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏதுவான காரியங்களை அவன் செய்தான். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். இன்றைக்கி நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்ல முடியுமா? என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான், அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்ல முடியுமா? அவன் அப்படி தான் செய்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்களிலே தான் தானியேல் அந்த கோரேசின் நாட்களிலும் தரியு நாட்களிலும் அந்த ராஜாக்களிடத்தில் பிரதானிகளுடைய தலைவனாக இருந்திருக்கிறார். தானியேல் 6:28 அந்த காரியம் ஜெயமாக இருந்தது. பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏற்ற காரியங்களை எப்படி ஏற்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். அந்த இடத்துல ஒரு அனுகூலமான ஆட்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி தேவனுக்கு பிரியமான காரியங்களை இந்த ராஜாக்கள் செய்வதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் நடப்பித்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக பல திட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். எப்படி எஸ்தருடைய நாட்களில் யூதர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி, அப்படி ஜீவனுக்கு ஒரு நெருக்கடி வந்த நேரங்களிலே எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாங்கத்திலே ராஜாத்தியை வைத்திருந்தார்.
பாருங்கள், அவள் மூலமாக அப்படியே அற்புதங்கள் நடந்தது. பரிந்து பேசி வழக்காடி அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை. பாருங்கள், ஏற்கனவே போய் ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் வைத்து ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்காக பல திட்டங்களை இந்த வருஷத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அந்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். பல இடங்களில் நாம் வாசிக்கிற காரியங்களில் நீங்கள் யோபு 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த இடத்துல குறிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முந்தின வசனத்தில் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். அடுத்தது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த குறித்திருக்கிறது என்ற வார்த்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் ஃபார் யூ பெர்ஃபார்ம்ஸ் பிளான் ஃபார் மீ, எனக்காக அவர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார், அப்படி திட்டங்களை நிறைவேற்றுவார். எனக்காக குறித்திருக்குன்னா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை, அன்பான தேவனுடைய பிள்ளையிலே இன்றைக்கு நமக்கு குறிக்கப்பட்டது அநேகம் இருக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எல்லாமே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக பல திட்டங்களை ஆண்டவர் போட்டிருக்கிறார், பிளான் பண்ணியிருக்கிறார். பிளான் ஃபார் மீ பெர்ஃபார்ம் பண்ணுறார். அவர் போட்டிருக்கிற திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இன்னும் அநேகம் இருக்குன்னா அவருடைய மனதில் இன்னும் அநேகம் இருக்குது, நிறைவேற்ற காரியங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் ரெண்டு தொடர்பு இருக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த முந்தின வசனத்தில் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். அடுத்தது குறித்திருக்குன்னா திட்டம். தேவனுடைய பிள்ளையிலே இன்றைக்கு நமக்கு அநேக குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. அது எப்படி நடக்குன்னு சொன்னால், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். நாம் அவருடைய சித்தத்திலே ஓடும் பொழுது அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும். அதான் யோபனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் முன்குறிக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னும் இப்படிப்பட்டவர்கள் அநேகம் இருக்கிறதே என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்தது கொஞ்சமாக இருக்கலாம், இன்னும் அவர் நமக்காக செய்ய வேண்டிய காரியங்கள், குறிக்கப்பட்ட காரியங்கள், திட்டங்கள் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது இந்த வருஷத்தில். அதையெல்லாம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி நடக்குன்னு சொன்னால் அவருடைய சித்தத்தில் நாம் செயல்பட வேண்டும். அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பரலோகத்தில் தான் இருந்து தான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறார். 115ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படியாக என்ன செய்கிறாரு, செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து தான் அவருடைய சித்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நாம் இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்யும் பொழுது அவர் நமக்காக குறித்திருக்கிற திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் இந்த வருஷத்திலே நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதே நீங்கள் சங்கீதம் 20வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்துருளி அப்படி உடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஆலோசனை இல்லை, அது ஆம்பிளிஃபைட் பைபிளில் திட்டங்கள் அண்ட் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். பாருங்க, அந்த இடத்திலும் முன் குறிக்கப்பட்டது என்றது ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் பிளான் தான் போட்டிருக்கு. இதே இந்த வசனம் ஆலோசனைக்கு கூட கவுன்சில் என்று சொல்லப்படாமல் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கி நம்ம மனவாஞ்சியோடு பல காரியங்களை யோசிக்கலாம், சிந்திக்கலாம், இது நடக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைவேற்ற
அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தென்பேர் விசுவாசிங்க. நம்ம மன விருப்பங்கள் எத்தனையோ நடைபெறாமல் இருக்கிறது. ஆனால் இந்த வருஷத்திலே நம்முடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதுதான் அவருடைய திட்டம். இன்றைக்கி நம்முடைய திட்டம் அல்ல, நம்முடைய சித்தம் அல்ல. இன்றைக்கி நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் சொன்னால் அது நடக்கவே நடக்காது. ஆனால் ஆண்டோடைய திட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது, சித்தத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய மன விருப்பங்கள் நிச்சயமாக இந்த வருஷத்திலே நிறைவேற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனை செய்கிற தேவன். சொல்லுங்கள், நம்முடைய தேவன் யாரு? செய்கிற தேவன், சொல்லுகிற தேவன் அல்ல. இதே நீங்கள் ஏசாயா 45:7 கூட நீங்கள் வாசி பார்த்துங்க. ஒளியை படைத்து இருளையும் நான் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குற நான், கர்த்தராகிய நான் இவைகளெல்லாம் செய்கிறவர், இவைகளெல்லாம் செய்கிறவர். பல இடங்களிலே அவர் செய்கிறவர் என்பதை நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையில நம்முடைய தேவன் செய்யக்கூடியவர். யோபு 42:2 யோபு சொல்றார், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் பாருங்க. யோபுக்கு நன்றாக ஒன்று இருக்கிறது. யோபு தேவ திட்டத்தில் இருந்தார். தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. ஒருவேளை திடீரென்று ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது போல நம்ம வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது திடீரென்று யோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு காரியங்கள் நடந்தது என்பதை நாம் எதையோ படிக்கிறோம். ஆனால் அது திடீரென்று நடக்கவில்லை. ஒரு வேளை சாத்தான் செய்ததே வேண்டுமானாலும் திடீரென்று நடைபெற்று இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம்தான் அதில் நடைபெற்றது. ஹல்லேலூயா. யோபுக்கு கூட தெரியாது இன்னொரு பகுதி அவனுக்கு இருக்கிறது என்று. யோபுக்கு தெரியவே தெரியாது. எனக்குள்ளே ஒரு நாள் வந்தது ஒரு காரியம். ஆண்டவர் யோபுக்கு ஒரு பங்கை எடுப்பதற்கு முன்பதாகவே, அவனுடைய ஆசை எல்லாவற்றையும் அழிப்பதற்கு முன்பதாகவே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் எடுத்தார் என்பதை என் மனதிலே அன்றைக்கு வந்து நான் ஆச்சரியப்பட்டேன். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில வெளிப்பாடுகளை இப்படி தான் கொடுக்குறார். அநேகம் நம்ம பிரசங்கிக்கிறோம், யோபுக்கு எல்லாம் போயிடுச்சு, கடைசியில் தான் அவனுக்கு 2 இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே இவனுக்காக திட்டம் பண்ணிட்டார். இந்த யோபுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பதற்கு ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். அதற்கு பிசாசின் மூலமாக இந்த வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசியில் முடிவு தான் இரட்டிப்பானா. யோபு சொல்கிறார், தேவரி சகலத்தையும் செய்வார். இன்றைக்கு இந்த வருஷத்தில் நம்முடைய தேவன் யார் என்று சொன்னார், சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபுக்கு அப்படி தான் செய்தார். சகலத்தையும் மீண்டும் கொடுத்தார், சகலத்தையும் அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு கல்வாரி சிலுவிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் இந்த வருஷத்தில் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய தேசத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய சபைகளிலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் சகலத்தையும் ஒரு நாள் சொல்லுங்கள், என் தேவன் எனக்காக சகலத்தையும் எனக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா 32:27 நான் மாம்சமாகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்றார். 17 ஒன்றும் இல்லை. நம்முடைய தெய்வத்தினால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏசாயா 43:13 நாங்கள் வாசி பாருங்க. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படின்னு கேட்கிறார். நான் செய்கிறத தடுப்பவன் யார்? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று சொன்னால் அதை எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யோசேப்புடைய உயர்வை யாராவது தடுக்க முடிஞ்சதா? நீங்கள் யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு தடைகள் தான் வந்தது. அது மனுஷருடைய கண்களிலே பார்க்கும்போது அது தடைகளை போல தான் இருக்கிறது. ஆனால் அவனுடைய உயர்வுக்கு ஏற்ற ஒரு வழிகள் என்பதை தான் ஆண்டவர் பிறகு சொல்கிறார். யோசேப்பினுடைய துவக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப காரியம் கஷ்டமாக தான் இருக்குது. கூலியில் போட்டதும், சொந்த சகோதரனை விட்டு போட்டதும், மற்ற அடிமையாக அவனை விட்டு போட்டது, மற்ற காரியங்கள் இந்த இடத்துல வேலை செய்யும்போது அவனுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்று அவனை சிறைச்சாலையில் போட்டது, கைகளும் கால்களும் கட்டுப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவித்தது, இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஆனால் யோசேப்பினுடைய மனதில் பிறகு எப்படி வந்தது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அது 45ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரில் பார்த்து அவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர் 5வது வசனத்தில் இவ்விடத்தில் வரும்படி விற்கப்பட்டு போனதுனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவனனை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, எதுக்கு பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு ஒரு ஜீவரட்சணை செய்வதற்காக ஆண்டவர் திட்டம் போட்டு அவனை அனுப்பினார். பூமியில் உங்கள் வம்சம் ஒழிந்து போகாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார். எதுக்காக அனுப்பினாரு? திட்டம் போட்டு அனுப்பியிருக்கிறாரு. பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒழிந்து போகாதபடிக்கு உங்களை ஆதரிப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவனனை உங்களுக்கு முன்னாக அனுப்பினார். இப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது பாருங்க, நாம் என்ன நினைப்போம்? அவர்கள் தீமை செய்ததாக தான் நாம் நினைப்போம். ஆனால் தேவன்தான் என்ன இந்த இடத்துல நம்முடைய வம்சம் ஒழிந்து போவதற்காக, உங்களை ஆதரிப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக தேவனை இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். 50ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வரும்படியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டு தான் யோசேப்பை அனுப்பியிருக்கிறார். அந்த தேசத்தின் ஜனங்களை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, இவனுடைய சந்ததி அழிந்து போகாதபடி பாதுகாப்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட சில திட்டங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கும், சில மனக்கசப்புகள் இருக்கும், வாழ்க்கையின் போராட்டங்கள் இருக்கும், வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை கடக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் தவறி போகவே போகாது. நாம் நினைக்கலாம், சிறைச்சாலையில் ஒரு குற்றமும் செய்யாமல் அவன் போய் சிறைச்சாலையில் பாடுபட்டானே. நான் நினைக்கிறேன், ஆண்டவரை நான் அந்த இடத்துல போய் பத்திரமா வைத்து பாதுகாப்பதற்காக தான் அந்த இடத்துல வைத்திருந்தேன். அந்த இடத்து வேலையை எடுத்துட்டா அவன் எங்கேயோ போய் வேலை செய்திருப்பான், எங்கே இருப்பான்னு தெரியாது. பாருங்கள், பத்திரமா அந்த ஏற்ற காலத்தில் வரும் வரைக்கும் அவனை பத்திரமா அந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் வைத்திருந்தார். சிறைச்சாலையில் அவன் கூட தான் இருந்தார். இன்றைக்கும் தேவ திட்டத்தில் நம்ம ஓடும் பொழுது சில காரியங்கள் நமக்கு விரோதமாக இப்படி தான் நடக்கும். ஆனால் நிச்சயமாக கடைசியில் தேவ திட்டங்கள் வெளிப்படும் பொழுது இதே யோசேப்புக்கு சொன்னார், நீங்கள் தான் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றிட்டார். சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற தீமைகள் கூட தேவ திட்டத்திலே, தேவ சித்தத்திலே ஓடும் பொழுது அது நன்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற பண்ணக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் நேபுகாத்த நேச்சாரை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய வல்லமையை அதிகமாக நம்பினான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்ல, என்னுடைய வல்லமையின் பிரதாபத்தினாலே நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான். அவன் இந்த வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு போய்விட்டதே, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், மனுஷன் என்று நீ தள்ளப்பட்டாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். ஆமா, இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமையின் ஆவி வந்ததோ அவன் ராஜ பதவியிலிருந்து தள்ளப்பட்டான், காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தான், மிருகத்தை போல மாறி போய் விட்டான். இதை யோசித்து பாருங்க. இதையெல்லாம் மாற்றி மீண்டும் அவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு 4:35 அவர் சொல்றாரு, பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். வானத்தின் சேனை, பூமியின் குடிகளை ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்துகிறாராம். அந்த சித்தன்ற வார்த்தையை நேபுகாத்து நேச்சார் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட தேவ சித்தன்ற வார்த்தை தெரியுது. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம் தேவ திட்டத்திலே ஓடுகிறோமா, தேவ சித்தத்திலே ஓடுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை சந்தித்த பிறகு அவன் கேட்ட முதல் வார்த்தை அப்போஸ்தலர் 9:6, நான் என்ன செய்ய
உள்ள ஒரு சந்ததி பெரும்படி தானே. இதை நீங்க வாசிப்பாருங்க. எதுக்காக ஆண்டவர் ஆதாம படைத்தாரு? ஆவிகள் நிறைய பரிபூர்ணமா இருந்துச்சான். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு கூட்டத்தையே உருவாக்கி இருக்கலாமே. ஆனால் ஒரே ஒரு மனிதனை ஏன் ஆண்டவர் படைத்தார் என்று சொன்னால், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படித்தானே. ஆதாமுக்குள்ளே ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தில் அவன் ஓடவில்லை. அதான் தேவ சித்தத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை, தேவ திட்டத்தை அவன் உணரவில்லை, தேவ திட்டத்திலே அவனால் செயல்பட முடியலை. இன்னைக்கு நிறைய பேரை கொண்டு ஆண்டவர் நம்மை அபிஷேகித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆதாம ஆண்டவர் படைத்ததற்கு ஒரு காரணம், தேவ பக்தியுள்ள அவன் மூலமாக தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பாருங்க, நோவாவுக்குள்ள அப்படி தான் தேவ திட்டம் இருந்திருக்கு. நோவாவுக்குள்ள தேவ திட்டம் இல்லாமல் பாருங்க, அந்த அழிவில் இருந்து பாதுகாப்பதற்காக அவன் தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவனாக இருந்தபடியினாலே, உத்தமனாக நீதிமானாக தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தபடியினாலே தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அதன் மூலமாக அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. தேவ திட்டத்தில் அவன் இருந்திருக்கிறான். ஆபிரகாமை கொண்டே தேவன் ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். எங்கேயோ விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தாரே. 12ஆம் அதிகாரத்தில் வாக்கு தத்தங்களை கொடுத்தாரே, கானானை வாக்கு பண்ணினாரே. இன்னைக்கு கானான் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு பல காரியங்களை ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்கிறார். 15:13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தெல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களோடு புறப்பட்டு பாருங்க நியாயம் தீர்ப்பேன். எங்க நியாயம் தீர்த்தாரு? செங்கடலிலே பார்வோனி அவனுடைய சேனையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பேன் என்ற வார்த்தை இந்த இடத்தில் நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், உன் முதிர் வயதில் அடக்கம் பண்ணுவான், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவால. ஏன் இவ்வளோ தாமதம் சொன்னால், எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அந்த அக்கிரமம் நிறைவானாதான் சோதேம் குமாரா பட்டணத்தை அழித்தது போல எமோரியர்களை அழிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ திட்டம் போட்டு, அதனால தான் யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 40-41 பார்த்துங்க, ஒரு பெரிய சேனையா அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. அப்போ அந்த 30 வருஷம்னா என்ன பாருங்க, அது யோசேப்பு இருந்த நாட்கள். யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வந்த பிறகுதான் அவர்களுக்கு உபத்திரவ காலம் வந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அடிமைத்தனத்தில் உபத்திரவம், அந்த இடத்துல அவங்கள கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த 400 வருஷத்தில் 30 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. அந்த 400 வருஷத்தில் தான் அவ்வளோ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எவ்வளோ திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு எவ்வளவு ஆபிரகாமோடு திட்டம் தெளிவாய் பாருங்க சொல்லியிருக்கிறார். அங்கே போவாங்க, அங்கே தங்கியிருப்பாங்க, 4ஆம் தலைமுறையில் அவங்க திரும்பி வருவாங்க. பாருங்க, நான் நியாயம் தீர்ப்பேன், நீ சமாதானத்தோடு படுத்துக்கொள்வாய். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய திட்டங்களை நீங்கள் யோசித்து பார்த்தால் அதிசயம் அதிசயம். யாக்கோபை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு 38, நான் யாக்கோபை என் தாசனாகிய யாக்கோபை கண்டுபிடித்தேன் என்றெல்லாம் சொல்கிறார். யாக்கோபை என்ன செய்தார்? கண்டுபிடிச்சார். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? நீங்களும் நானும் அவருடைய கண்டுபிடிப்பு. நீங்கள் தாவீதை கூட கண்டுபிடித்தேன்னு சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாவீதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. தாவீது எப்படிப்பட்டவன் பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றன்னு அப்போ 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். அவன் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான், இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். காரணம், அவன் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். முன்பாக வைத்திருக்கிறேன்னு 16:8 அப்போஸ்தலர் 7 நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதன்மையாக ஆண்டவரை வைத்து செயல்பட்டவர்கள் திட்டத்தில் இருக்கிறாங்க, தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் தேவ திட்டத்தில் இருக்கிறோம். தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமாம்,
மோசேயினுடைய வாழ்க்கையில் திட்டம் போட்டு தான் வேலை செஞ்சுருக்கிறார். பிறக்கும் பொழுதே 2ஆம் அதிகாரத்தில் 3 மாதம் ஒளித்து வைத்தாங்க. அதுக்கு பிறகு ஒளித்து வைக்க முடியல. பிறகு நதியில் போய் அந்த இடத்துல விடுறாங்க. அந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து தன்னுடைய பிள்ளையாக பாவித்து அதை வளர்க்கும்படியாக சொல்கிறாங்க. அவன் பெரியவனாக வளர்ந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறான். 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல 40 வருஷம் இருந்தான். 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தான். அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. அந்த இடத்துல ஒரு எகிப்தியன் நீங்கள் யூதனை எபிரேயனை அடிக்கும் பொழுது அதை பார்த்து அவனை அடித்து கொன்று போடுகிறான். அது வெளியில் தெரிந்தது. அவன் மீதியான தேசத்துக்கு ஒரு 40 வருஷம். அங்கே எத்தனை வருஷம்? இங்கே 40, அங்கே 40. பாருங்கள், 80 வயசு. 80 வயதில் தான் அவன் இந்த 40 வயதில் இருக்க சகல சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தவனாக எல்லாத்தையும் எக்ஸ்பெக்டாக இருந்திருக்கிறான். எல்லா கலையும். அதனால தான் ஒரே அடியில் அடித்து ஒருத்தனை கொண்டு போட்டுட்டு போயிருக்கான். அவ்வளோ பவர். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளோ அவனுக்குள்ளே இருந்தது. எப்படியாவது ஜனங்க விடுதலையாக்கப்படணும் அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. ஆனால் இப்போ இவ்வளோ இந்த மாம்ச பலத்தில் மாம்ச கோபத்தில் நீ செயல்பட்டு இந்த ஜனத்தை விடுதலையாக்க முடியாது. உன்னை அது வரையும் பண்படுத்தணுன்னு தான் கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு மீதியான் தேசத்தில் வைத்து ஒரு சாந்தமுள்ள ஆவியை கொடுத்து அங்கே தான் மந்த நாவு திக்குமா நாவு உள்ளவனாக மாறி போயிட்டான். வரும்போது எப்படி வந்தார்? ஆமாம், சகல பலத்தில் இருந்தவர், ஞானத்தில் இருந்தவர், சாஸ்திரத்தில் கற்றுத்தெரிந்தவர். இப்போ 80 வயதில் வரும்பொழுது ஒரு சாந்தமுள்ள ஆவியை பெற்றவராக கொண்டு வரார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், திட்டத்தில் இருக்கக்கூடிய எப்படி ஆண்டவர் உருவாக்குறார் பாருங்க. அவனை கொண்டு தான் திட்டம் போட்டுறாரு. அவனை வைத்து தான் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்தை விடுதலையாக்குவதற்காக பல திட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறாரு. தேவனுடைய பிள்ளையில உன்னை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே பல திட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஏசாயா 14:27 சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், அதை யார் வியர்த்தமாக்குவான்? ஆண்டவர் சில காரியங்களை நிர்ணயம் பண்ணி இருக்கும் பொழுது ஒருவரும் அதை வியர்த்தமாக மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவர். நீங்கள் எசேக்கியேல் 36 கடைசியில் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்ல. இதை நான் சொன்னேன், அதை என்ன செய்வேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். யாத்திராகம் 19:4 நான் எகிப்தியருக்கு செய்ததையும் என்று சொல்கிறேன். எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் நமக்கு நன்றாக தெரியும். என்ன நடந்தது? அந்த இடத்துல வாதைகள் மட்டுமல்ல, கடைசியில் ஒரு நியாயத்திற்கக்கூடிய ஒரு அழிவு எகிப்தியருக்கு செங்கடலிலே ஏற்பட்டது. நீங்கள் ஆதியாகமம் 41:25 பார்வோனுக்கு ஒரு பெரிய சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். அதை யோசிப்பு சொல்லும் பொழுது சொல்கிறாரு, தேவன் தான் செய்ய போகிறதை பார்வோனுக்கு ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். தேவன் செய்ய போகிறதை சில நேரங்களில் ராஜாக்களுக்கெல்லாம் அறிவித்திருக்கிறார், பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அதன்படியே நடந்திருக்கிறது. இன்றைக்கும் சில நேரங்கள் நமக்கு தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சில சொப்பனங்களும் வியர்த்தமாக இருக்கும். ஆனால் சில சொப்பனங்களும் தரிசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற அனுபவங்களை அது திட்டம் தெளிவாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளையில இப்படி ஆண்டவர் செய்ய போகிறத ஆண்டவரை அறியாதவர்களுக்கு கூட ஆண்டவர் செய்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எங்கள் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொன்னார்கள். அதே போல் குணமாக்குவதற்கு அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த சூரிய கடிகாரத்தில் 10 சாயை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியே ஆண்டவர் என்ன செய்தார்? ஏசாயா செபிக்கிறாரு. அப்படியே அந்த சூரிய கடிகாரத்திலே 10 சாயை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். இந்த இடத்துல ஏசாயா தான் ஜெபிக்கிறார். அப்படியே பாருங்க, ஒரு அற்புதத்துக்கு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிலாம் செய்திருக்கிறார், அந்த நாட்களிலே செய்திருக்கிறார். பாருங்க, அப்படியே பின்னிட்டு திரும்பணுன்னா சூரியன் பின்னிட்டு எங்கேருந்து புறப்பட்டுச்சோ, இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறேன்னா அந்த 10 பாகை பின்னிட்டு திரும்பணுன்னா நடுப்பகலிலே நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் மீண்டும் பின்னிட்டு இந்த 6 மணிக்கு திரும்ப வந்திருக்கணும். பாருங்கள், இப்பொழுது சூரியன் உதிக்கும் எப்படி வெளிச்சமாக இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் போக போக 10 மணி 11 மணி 12 மணி அதனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பாருங்கள்.
பாருங்க, பின்னிட்டு திரும்பும்படியாக செய்து. அப்போ சூரியனையே ஆண்டவர் அந்த இடத்துக்கு மீண்டும் திரும்பி போவதற்கு ஏற்ற காரியங்களை செய்திருக்கிறார். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 12-14 ஆண்டவர் அந்த யோசுவா சூரியனை சந்திரனை பார்த்து பேசுகிறாரு. முதல்ல பேசுகிறாரு, ஆண்டவர்கிட்ட முதல்ல பேசுகிறாரு. அதுக்கு பிறகு சூரியனை சந்திரனை பார்த்து பேசுகிறாரு. அண்டு ஒரு பகல் முழுவதும் சூரியனை சந்திரனும் அப்படியே தரித்து நின்றதான். இப்படிலாம் வேதத்தில் சில அற்புதங்கள் நடந்திருக்கிறது. கிதியோனுக்காக பனி பாருங்கள், அந்த இந்த தோலில் பனி படும்படியாக, மற்ற இடத்துல படக்கூடாது, அதே போல் மாற்றி பாருங்கள், அப்படியே நடந்திருக்கிறது. பாருங்கள், அந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக இயற்கையே தேவன் மாற்றி அமைத்திருக்கிறார், செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் செய்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது சும்மா இல்லை, இவன் அநேக அற்புதங்கள் செய்கிறானே என்று யோவான் 11:47 வாசிக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், ஊழியத்தில் செய்திருக்கிறார். இயேசுனுடைய ஊழியமே திட்டம் செய்யப்பட்ட ஒரு ஒன்று. ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் 17:14 நீர் எனக்கு கொடுத்ததை கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். கிரியைகளை செய்து முடித்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த திட்டத்தில் ஓடி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் ஓடினதுனாலே சிம்சோன் கூட பிறப்பதற்காகவே முன்பதாகவே அவன் தேடி திட்டத்தில் இருந்திருக்கிறான். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அவனை உருவாக்கினார், அபிஷேகம் பண்ணினார். அந்த பலன் இருந்தது. ஆனால் அதை என்ன செய்தான்? தவறாக பயன்படுத்தி விட்டான். கடைசியில் கூட தேவனுடைய பலன் அவனுக்குள்ளே வேலை செய்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கு இந்த கால வேளையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவ திட்டத்திலே இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மழைக்கு கூட ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி, யோபு 28:26 மழைக்கு திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சங்கீதம் 74:14 பூமியின் எல்லைகளெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்க, பூமியின் எல்லைகளெல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். உபாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசியில் சர்வ ஜனங்களின் எல்லைகளை நீர் திட்டம் பண்ணினீர், சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்குதுல்ல. இந்தியாவுக்கு ஒரு பார்டர் இருக்குது, பாகிஸ்தானுக்கு ஒரு பார்டர் இருக்குது, சைனாவுக்கு ஒரு எல்லையெல்லாம் தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாம் நினைக்கிறது போல் இன்றைக்கி ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. மழைக்கு ஒரு திட்டம், பூமிக்கு ஒரு திட்டம், எல்லைகளுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே பல திட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த திட்டங்களுக்குள்ளே நாம் இருக்கணும். இந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கணும். நீங்கள் யோசியா ராஜாவை நீங்கள் பார்க்கும் பொழுதே அவனை நம்ம 2 நாளாக 34ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லுகிறார். 13:2 அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியான பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்கள உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். இது எங்க நடந்தது நீங்க யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் சாலமோனுடைய மகன் ராஜாவாக இருந்த பொழுது அந்த கோத்திரங்களெல்லாம் பிரிந்து போன பொழுது யெரொபெயாம் அந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படி எடுத்துக்கொண்டு போயிட்டான், அவன் ராஜாவாக மாறிட்டான். யெரொபெயாம் ஞானம் இல்லாத ஒரு காரியம் செய்ததினாலே ராஜ்யங்கள் பிரிந்து போய்விட்டது. அவன் துணிந்து போய் பலி செலுத்திற்காக நிற்கும் பொழுதுதான் ஒரு தீர்க்கதரிசி வந்து இந்த காரியத்தை சொல்லுகிறார், யோசியாவை பற்றி சொல்லுகிறார். ஆனால் யோசியானுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எப்பொழுது நடந்தது யோசித்து பாருங்க. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் 8 வயசில் ராஜாவாக மாறினான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீதுடைய வழியில் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அவன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே தான் இன்னும் இளவயதாக இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் எல்லாத்தையும் அற்றுப்போகும்படி யூதாவை என சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகாலின் பலிபீடங்கள் இடித்தார்கள், அவர்கள் சிலைகளை வெட்டினார்கள், விக்கிர தோப்பு விக்கிரங்களாம் வெட்டி விக்கிரத்தையெல்லாம் நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டருடைய பிரேத குடியின் மேலே தூவி பூசாரின் எலும்புகளை அவருடைய பலிபீடங்களை சுட்டெரித்து
இவ்விதமாக யூதாவையும் எருசலேமையும் அவன் சுத்திகரித்தான். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே நீங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை இது கடைசி ராஜாக்களுடைய காலத்தில் மனாசே என்ற பிறகு அதற்கு போய் இதனுடைய தாப்பனார் வர்றார். அந்த இடத்துல தான் கடைசியில் இந்த யோசியா ராஜா பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்தான். தேசத்தில் இருக்கிற அருவறுப்புகளை அகற்றி போட்டான். ஒரு சுத்திகரிப்பை உருவாக்கினான். பூசாரி எலும்புகளெல்லாம் சுட்டெரித்தான். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையிலே இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல திட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி தான் கோரேசனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை போட்டு வச்சார். என்ன திட்டம்? இவனை கொண்டு இஸ்ரவேல் ஜன தேவனுடைய பிள்ளைகளுக்கு 70 வருஷம் பாபிலோனில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு விடுதலை மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற ஒரு திட்டம். ஹல்லேலூயா. கட்டுறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டார். இடையில கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த வேலை நிறுத்தப்பட்டது. 5 தேவனுடைய கண்ணர்கள் மேல் வைக்கப்பட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கு தரியினிடத்தில் போய் அந்த உத்தரவு தடை வாங்க போனாங்க. அந்த தடை வாங்க போன பிறகு தான் அந்த உத்தரவு கோரேசனுடைய உத்தரவு கிடைக்கிறது தரிவுக்கு. அதற்கு பிறகு திட்டம் பண்ணி ஏற்படுத்துகிறார் பாருங்கள். இப்படி நீங்கள் செய்யணும், அதற்கு வேண்டிய காரியங்களை இப்படி உதவி செய்யணும்னு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். 15-16 வரைக்கும் அவங்க ஜாக்கிரதையாக கட்டுனாங்க. யார் தடை வாங்க போனாங்களோ அவங்கள கொண்டே ஆண்டவர் திட்டம் போட்டு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் செய்து விட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல திட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனும் திட்டத்திலே இருக்கிறான். தன்னுடைய பிள்ளைகளை இயேசுவுக்கு முன்பதாக பணிவிடை ஓட்டத்தை செய்வதற்காக, இயேசுவுக்காக வழிகளை செவிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தவன் யோவான் ஸ்நானகன். ஸ்ரீனிடத்தில் பிறந்துள்ள யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பவில்லை. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவுக்கு முன்பதாக அவன் வழிகளை ஆயத்தப்படுத்தினவன். ஆனால் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். அவருடைய பாதரட்சியின் வார்களை கூட அவிழ்ப்பதற்கு நான் தகுதியில்லை என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையிலே தன்னை முற்றிலுமாக அவருக்கு முன்பதாக அவர் தாழ்த்தினான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தெய்வீக ஒரு மனுஷன். அவர் பேசினது போல யாரும் பேசல. அவ்வளோ பவராக பேசியிருக்கிறாரு, கண்டிப்பாக பேசியிருக்கிறாரு. அதையெல்லாம் விரும்பி இருக்கிறாங்க. ஏரோது ராஜா கூட அப்படி வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய அவனை விரும்பினான். தேவனுடைய பிள்ளையில அவ்வளவு காரியங்கள் நடைபெற்று இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அவர் கேட்டதினாலே அவருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடைபெற்றது. ஹல்லேலூயா. பேதுருவுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபை கொடுத்துருன்னு யோசித்து பாருங்க. அவன் மறுதளித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன். அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மும்முறை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? கடைசி நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாய். எல்லாவற்றையும் நீர் அறிவீர், நான் நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி நேசத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். உயிர்த்தெழுந்த இயேசு அவனுக்கு தரிசனமாகிறான். அதற்கு பிறகு 120 பேர் இருந்த இடத்துல அவனும் இருக்கிறான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற திட்டத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். மறுதளிச்சிட்டானே போயிட்டானே என்ற ஆண்டவர் அவனை விடவே இல்லை. மீண்டும் அவனை கொண்டு தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த 12 பேரில் இவர் தான் எழும்பி பிரசங்கம் பண்ணுவார். இவர் தான் பிரசங்கம் பண்ணுவார். ஒரே பிரசங்கத்தில் 3000 5000 தொகைக்கு சொல்லவே முடியலை. 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவானும் போன்று ஒரு சப்பானி, பிறவி சப்பானி. அவனை சொல்ல வெள்ளியம் பொண்ணு எங்களிடத்தில் என்னை நோக்கி பாருங்க, ஏதோ கிடைக்கணும் பார்க்குறான். அவன் சொல்ல வெள்ளியம் பொண்ணு எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்ன இருக்குது அவர்கிட்ட? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. அப்போ என்ன இருக்குது? இயேசுவின் நாமம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தினாலே அவன் கையை தூக்கி விடுறான். அவன் எழுந்து நடந்தான், குதிச்சான். பெரிய அற்புதம் நடக்குது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சபிராலும் நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னாய். அந்த ஒரு வார்த்தை தான் பொய் சொல்லிட்டேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவன் பாதத்தில் விழுந்து 2 பேரும் ஜீவனை விட்டுருக்காங்க. அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய நிழலாவது போட்டு சுகம் கிடைக்கணும். ஆயிரக்கணக்கான ஜனங்களை வியாதிஸ்தில் கொண்டு பாருங்கள். அவன் போகிற வழியில் வியாதிஸ்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அவன் நிழலாவது போடணும். நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு தொட்டு சுகப்படுத்தினான். ஆனால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய நிழல் பட்டு சுகமாக இருக்கிறாங்க.
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் கச்சைகளையும் உருமால்களையும் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் நடந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவன் அவர்களை கொண்டு செய்த கிரியைகள். புறஜாதிகள் மத்தியில் கூட பேதுரை கொண்டு போய் நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வீட்டில் பாருங்கள், அந்த புறஜாதிகளுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு வீடு தாங்க, ஒரு பெரிய சபை இல்லை, ஒரு வீட்டிலே நடந்த ஒரு கூடுகை. நண்பர்கள், விசேஷத்த முறையார், மற்றவர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த இடத்துல தேவ சமூகத்தில் காத்திருந்தான். பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய மடி அந்த இடத்துல ஊட்டப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதல். அதுக்கு பிறகு 11ஆம் அதிகாரத்தில் அதற்கு வாக்குவாதம் கூட எருசலேம் சபையில் உண்டாக்குறது. நம்மை போலவே அவளுக்கும் தேவனுடைய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் அதை அங்கீகரித்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளையில புறஜாதிகளுக்கு ஒரு வழியை ஆண்டவர் ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கொர்நேலியு என்ற வீட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம வீடு என்பது சும்மா இல்லை, தேவ சமூகத்தினால் நிரப்பப்பட்ட வீடாக இருக்கணும். நம்முடைய வீடு என்பது செபிக்கிற ஒரு வீடு மட்டுமில்ல, மற்றவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஏதுவான ஒரு வழிகள் இருக்கணும். அதற்கு பிறகு தான் அப்போஸ்தலனாகிய பவுலை புறஜாதிகள் மத்தியிலே கொண்டு போய் ஊழியம் செய்ய வைத்தா. புறஜாதிகள் மத்தியில் பெரிய ஒரு எழுப்புதலை ஆசியாவில் மட்டும் 2 வருஷம் அவர் தங்கி ஊழியம் செய்திருக்கிறார். அந்த இடத்துல பெரிய ஒரு அறுவடை கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? திட்டம் செய்யப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் உங்களை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு நோக்கம், திட்டம் இருக்கு, நிச்சயமாக நடக்கும். நம்முடைய சபைகளை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது, நிச்சயமாய் நடக்கும். நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு திட்டங்கள் இருக்கிறதே. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோமே. நிறைய பேர் நினைக்கலாம், நான் அமெரிக்காவில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நல்லா ஜாலியாக போயிருக்கலாமே, இல்லைனா சிங்கப்பூரில் இருந்தேன்னா நம்ம நல்லா சந்தோஷமாக போயிருக்கலாமே. இல்லை, அந்த தேசத்துக்கு போனால் தான் உனக்கு தெரியும். இந்த இந்திய தேசத்தில் உன்னை நாட்டி வைத்ததற்கு உனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த குடும்பத்தில் நான் பிறந்துட்டேனே. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறனால தான் ஆண்டவருடைய கிருபை உனக்கு இருக்குது, இல்லைன்னா இந்த தெய்வத்தை நீ அறிந்து கொள்ளாமல் எங்கேயோ போயிருப்பேன். அதனால் நம்மளாம் அந்த திட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், திட்டம் பண்ணின. சொல்லுங்கள், திட்டம் பண்ணு. உங்களை குறித்த ஒரு திட்டம் இருக்குது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தாவீதை ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை கண்டுபிடிச்சேன், இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்கிறார். அதெல்லாம் கண்டு அதுக்கு பிறகு தாவீதுக்கு பிறகு நிறைய பேர் அப்சலோம் கூட ராஜாவாக மாறணும்னு பார்த்தான், நடக்க முடியல. இன்னொருத்தன் கூட பாருங்கள், அப்சலோம் தாவீது இருக்கும்போதே ராஜாவாக மாற நினச்சான். இன்னொரு மகனும் கூட அவன் ராஜாவாவேன்னு சொன்னான், ஆனாலும் ஆகும் இல்லை. ஆனால் பாருங்கள், சாலமோன் இந்த திட்டத்தில் வந்தான். அந்த சாலமோனை கொண்டு தான் தேவனுடைய ஆலயத்தை தாவீது நினச்சான். எப்படியாவது தேவனுக்கு அவர் வீட்டை கட்டணும்னு நினச்சான். ஆண்டவர் சொல்லார், நீ அநேக யுத்தங்களை செய்துன்னு ரத்தத்தை சிந்தினால உன் மூலமாக ஆலயம் கட்ட முடியாது. பாருங்கள், ரத்தத்தை சிந்தனை கொண்டு ஆலயத்தை கட்ட முடியாதுன்னு ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிக்கிறார். அவனும் இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனால் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும், ஆண்டவரை முதன்மையாக வைத்து செயல்பட்டாலும் ஏன் அவனால் அந்த வேலையை செய்ய முடியல? அவனுடைய கைகள் மிகுதியான ரத்தத்தை சிந்தான். யுத்தம் தான் அவன் வாழ்க்கை முழுதும். தாவீதுடைய வாழ்க்கை யுத்தம் தான். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை யுத்தம் இல்லை. அமெரிக்கையான யுத்தம் இல்லாத ஒரு சமாதானத்தை அவனுடைய ராஜ்யத்தில் அவன் நாட்களிலே கொடுத்தார். காரணம், அவன் கேட்டது ஞானம். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் மூலமாக தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல முதல் ஆலயம் கட்டப்படும் பிளான் போட்டு சாலமோன் மூலமாக திட்டம் பண்ணார். ஆனால் 2வது ஆலயம் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்ட பிறகே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அந்த இடத்துல ஒரு திட்டத்தை உருவாக்கி இஸ்ராவின் நாட்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது செருபாபேல் இவங்களெல்லாம் இணைந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவங்களாம் ஆகாய், சகரியா, இவங்களெல்லாம் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல தைரியப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை அவங்க கட்டி முடித்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளை முதல் ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் யார் இடித்தாங்களோ அவங்கள கொண்டே ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவதற்கு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். நெகேமியாவை பானை பாத்திரக்காரனா ஏன் அங்கே போய் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தார்? காரணம்னா, ராஜா கூட பேசுறதுக்கு அந்த இடத்துல அவனுக்கு தான் தருணம் இருக்கிறது. எவ்வளோ திட்டம் போட்டு அவனை கொண்டு போய் ராஜா அரண்மனையில் வச்சுருக்காரு. அவனுக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, எப்படியாவது இந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டணும். அந்த பாரத்தை ஏற்படுத்தி அவனை கொண்டு போய்
அந்த இடத்துல நாட்டி 52 நாட்களிலே அந்த இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்திருக்க. உன்னை கொண்டு அநேக காரியங்களை கட்டுவதற்காக ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாது. அவன் சும்மா உன்னை போய் ஒரு பெரிய அதிகாரத்தில் வைத்திருக்கிறாருன்னா சும்மா இல்லை. சில பேர் அதிகாரத்தில் இருப்பாங்க, நல்ல நிலையில் இருப்பாங்க, ஆனால் சிலர் உதவியே செய்ய மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு பள்ளியில் பையனை சேர்க்கறதுக்காக போகும்பொழுதே அந்த இடத்துல பணம் தான் கேட்டாங்க. அப்போ சொல்கிறாரு, இவர் நமக்கு வேண்டியவர், இவர் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பெரிய அதிகாரி, அந்த பள்ளிக்கே பெரிய அதிகாரி இவர் தான். அவர் சொல்கிறாரு, யோசேப்பு அறியாத பார்வோன் வந்துட்டாங்க ஐயா. யோசேப்பு அறியாத பார்வோன் வந்துட்டாங்க. யோசேப்பு அறியாத பார்வோன் அங்கே வரலை. ஆண்டவரை அறிந்தோம் உதவி செய்யாத பார்வோன்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், உன்னை அந்த இடத்துல வேலை விஷயத்து எதுக்காக? உன்னை ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்காரு. எதுக்காக வச்சுருக்கிறாரு? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக தான். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல நிலையில் நம்ம போய் ஆண்டவர் வச்சுருக்காருன்னா நாமே அனுபவிக்கிறதில்ல. அந்த ஐஸ்வர்யனை பார்த்து ஒரு காரியத்தை, உன் நன்மையை நீ அனுபவிச்ச, உன் நன்மையை உன் சாப்பாட்ட சம்பூர்ணமாக நீயே சாப்பிட்ட. ஒருத்தன் பசியில் இருக்கிறானே, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தியா? இல்லை, இந்த வருஷத்தில் நம்ம தேவ திட்டத்தில் ஓடுறோம், தேவ சித்தத்தில் ஓடும், மற்றடைய நன்மையை நம்ம நாடணும். மொத்தேகாய் அரண்மனை வாசலில் தான் இருந்தான். எங்கே இருந்தான்? அரண்மனை வாசல். ஆனால் அவனுடைய பாரம் என்ன தெரியுமா? இந்த யூத ஜனத்தை இந்த அழிவிலிருந்து எப்படியாவது ரட்சிக்கணும். அதுக்காக ஒரு காலத்தில் எஸ்ஆர் கூட ராஜாத்தி கூட மௌனமாக இருந்துட்டாங்க. சொல்லமா, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துல வரும். அப்போது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்பட்டு போய் விடுவீர்கள். அதுக்கு தான் நான் செத்தாலும் சாகிறேன். துணிஞ்சு போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. பாருங்க, அந்த அம்மாவை உருவேற்றினது காரியம் மொர்தெகாய் தான். நீ ஒருவேளை ராஜாத்தியாக இருக்கனால உன் ஜீவன் தப்பிடுன்னு நினைக்காத. ஆனால் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்துட்டேனா, அதே தான் இன்றைக்கி நமக்கும். இந்த நாட்களிலே நம்ம மௌனமாக இருக்கக்கூடிய நாட்கள் இல்லை. அந்த 4 குஷ்ட ரோகிகளும் பாருங்கள், நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டாங்க, போய் பூமியில் போய் பொண்ணையும் வெள்ளியும் எல்லாத்தையும் பறிச்சாங்க. நாம் செய்கிறதே நியாயமல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். தேவ திட்டத்தில் ஓடுகிற தேவனுடைய பிள்ளையில் நாம் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் என்ன செய்யணும்? நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் நம்முடைய கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சாப்பிட்றது மட்டும் கடமை இல்லை, தூங்குறது மட்டும் கடமை இல்லை, வேலைக்கு போகிறது மட்டும் கடமை இல்லை. உங்களுக்கெல்லாம் சில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையில் சில கடமை இருக்குது. நீ பெற்ற சந்தோஷத்தை, நீ பெற்ற சமாதானத்தை, நீ பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் அனுபவிக்கணுமே. நித்திய வாழ்க்கை அனுபவிக்கணுமே. அதுக்குள்ளே அவங்க போகணுமே, பரலோகத்துக்கு போகணுமே. அதுக்கெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நம்ம கிரியை செய்யணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லு செய்தினா, நான் சொன்னேன், அதை நிறைவேற்ற திட்டம் பண்ணினேன். இந்த வருஷத்தில் நன்றாக குறித்து கொள்ளுங்கள். நாம் அரசாங்கத்தில் நிறைய திட்டத்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வருஷத்தில் இந்த திட்டம் நடக்கணும், இது நடக்கணும், இந்த பிளான் இது கட்டணும், அது பண்ணணும், இது செய்யணும், இது செய்யணும். இந்த வருஷம் எலெக்ஷன் நடத்தணுன்னா எலெக்ஷன் கமிஷனில் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. திட்டம் போட்டு வச்சுருக்காங்களா? கம்பெனிலாம் திட்டம் இருக்குது, எல்லா இதுலையும் இருக்குது, சபைகளுக்குள்ளே திட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. என்னை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நாம் எப்படி இந்த திட்டம் நடக்கணும்னா, சவுலை போல பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், அப்பா உன்னை கொண்டு தான் இந்த திட்டத்தை செய்ய போகிறேன், உன்னை கொண்டு தான் இந்த திட்டங்களை நிறைவேற்றப் போகிறேன். அவர் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்வார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதே போல் அவருடைய திட்டத்திலே நீங்கள் ஓடினா அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம்ம எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கி ஒன்றை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளும். சித்தமும் திட்டமும் இணைக்கப்பட்ட ஒன்று. சொல்லுங்கள், சித்தமும் திட்டமும் இணைக்கப்பட்டது. நாம் அவர் சித்தத்தை செய்தால் அவர் திட்டம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறும்.
நாம் அவருடைய சித்தத்தை அவர் சித்தத்தை செய்யல. ஆதாமுக்குள்ள ஒரு சித்தத்தை வைத்திருந்தார்ல, திட்டத்தை வச்சிருந்தார்ல, அவனை கொண்டு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான். நோவாவை கொண்டு ஒரு திட்டத்தை போட்டு வச்சார்ல, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே நோவானுடைய சந்ததியின் மூலமாக இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமை கொண்டு ஒரு திட்டத்தை போட்டார். கானானை போட்டார், கொடுத்தார், வாக்கு பண்ணார். ஒரு விசுவாசமுள்ள ஒரு சந்ததி ஆபிரகாமின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் போட்டார். இன்றைக்கி அந்த திட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் விசுவாசத்தின் சந்ததியா, விசுவாச பிள்ளைகள்னு சொல்கிறோமே. ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த திட்டத்தில் வெற்றிகரமாக ஓட முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை அறிவித்திருக்கிறேன். கோரேசை குறித்து நீ திட்டம் பண்ணியிருக்கிறீர். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, அதே போல் செய்து முடித்தேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான திட்டங்களை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், தேசத்தில் அநேக திட்டங்களை இந்த வருஷத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த திட்டங்களிலே நாங்கள் ஓட, நம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய, அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, உம்முடைய கரம் இந்த வருஷத்தில் செய்து முடிக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கட்டப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த வருஷத்தில் என்னென்ன காரியங்களை நாங்கள் முயற்சி செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் கிருபை பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க. பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்க. அதிசயங்கள் நடக்கட்டும், கிருபை விளங்கட்டும், தக்கப்படும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் தீர்க்காயுசே தாங்க. கிருபை விளங்கட்டும், காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய சமூகம், சமாதானம், ஆசீர்வாதம், உடைய வல்லமை பூரணமாக விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.